நூல் காஞ்சி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நேயர்களே, இது கம்பன் ஒரு பூக்காடு என்கின்ற தலைப்பிலே தொடர் சொற்பொழிவாக இங்கே தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டு வருகிறது. நேயர்கள் கூட ஏன் கம்பன் ஒரு பூக்காடு என்னும் தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்பார். அதாவது தமிழாகிய பூக்காட்டிலே அந்த பூவிலே இருக்கின்ற தேனை குடிக்கின்ற உண்ணுகின்ற தும்பி நான் என்று பாரதிதாசன் தன்னை சொல்லுவார். அதை போலவே கம்பன் என்கின்ற பூக்காட்டிலே அதில் உள்ள அந்த பூக்களில் உள்ள தேனை குடிக்கின்ற வண்டுகளாக நானும் இருக்கின்றேன், நீங்களும் இருக்கின்றீர்கள். அந்த வகையிலேதான் இந்த தொடர் சொற்பொழிவுக்கு கம்பன் ஒரு பூக்காடு என்னும் தலைப்பு சூட்டப்பட்டுள்ளது. சரி, எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் கூட கவிஞரில் கவிஞர், எப்படி அரசருக்கு அரசர் என்பது போல கவிஞருக்கு கவிஞர் கம்பன் சக்கரவர்த்தி என்றே அவர் அழைக்கப்படுகிறார். சரி, ஏன் அவர் சக்கரவர்த்தி, கம்பன் ஒரு கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் என்றால், புராணத்திலே எப்படி திருப்பார்கடலை மேரு மலை நாட்டி வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக கொண்டு அந்த பார்க்கடலை கடைந்து அதனால் வெளிவந்த அமுதத்தை அசுரர்கள் கவர்ந்து கொண்டார்கள். அந்த அசுரர்களிடம் இருந்து கைப்பற்றி திருமால் அந்த அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். எப்படி அந்த பார்க்கடலை கடைந்து கிடைத்த அமுதத்தை போலவே நம்முடைய கம்பனும் தமிழை கடைந்து நமக்கு கம்பராமாயணம் என்கின்ற அமுதத்தை நமக்கு படைத்துள்ளார். அந்த வகையிலே எண்ணி பார்க்கின்ற பொழுது கம்பன் சென்ற அமர்விலே நாம் கம்பனுடைய அந்த தற்சிறப்பு பாயிர பாடலை பார்த்தோம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நீக்கலும் நீங்களா என்கின்ற பாடலை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது கம்பனுடைய அவை அடக்கம் குறித்த பாடல்களை பற்றி. சரி, அந்த அடக்கம் என்றால் என்ன? அதுக்கு வள்ளுவனே இலக்கணம் சொல்வான். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அதாவது அடக்கம் நம்மை மேலே கொண்டு செல்லும், உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லும். அதே சமயத்திலே அடங்காமை நம்மை ஒரு ஆழ்ந்த இருளுக்குள் தள்ளிவிடும், ஆழ்ந்த துன்பத்துக்குள் தள்ளிவிடும் என்பது இதனுடைய பொருளாகும். அந்த வகையிலே கம்பன் அவன் இந்த பாயிரத்தை, இந்த அவையடக்க பாடலை சொல்லுகின்ற பொழுதே பறந்து விரிந்த பார்க்கடல், அந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமன், அந்த பார்க்கடல் முழுவதையும் எப்படி ஒரு பூனை தன்னுடைய நாவால் நக்கி அனைத்தையும் குடித்து விட வேண்டும் என்று பேராசைப்பட்டதை போல ஒரு மாசு மறுவற்ற குற்றமில்லாத ராமனுடைய கதையை கம்பனாகிய நான் அந்த பூனையை போல் பேராசை கொண்டு பாட வந்திருக்கிறேன் என்பார். இதிலே கம்பன் தன்னை பூனையினுடைய அளவுக்கு தாழ்த்தினாலும் கூட தான் தேர்ந்தெடுத்த செஞ்சொற்களால் அவன் இலக்கியத்தினுடைய இமயத்தினுடைய உச்சிக்கே செல்கிறார். பூனையாக அவன் தன்னை தாழ்த்தினாலும் கூட அவனும் கம்பனும் அங்கே இலக்கியத்திலே இமயத்தின் உச்சிக்கே, இமயத்தின் கொடிமுடிக்கே செல்கின்றான். அந்த பாடல் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கன ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்ற இக்காசியில் கொற்றத்து ராமன் கதை அரோ என்பான். இங்கே அவன் சொல்கின்ற போது, அந்த பார்க்கடலை சொல்லுகின்ற பொழுது திரு அவதார படலத்திலே ஒரு பாடல் நம்முடைய நினைவுக்கு வரும். அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை மலையென விழிதுயில் வளரும் மாமுகில் கொடுஞ்செயல் அரக்கிருதம் கொடுமை தீர்ப்பேன் என்று உலைவுறும் அமரருக்கு உரைத்த வாய்மையை என்று கம்பன் திரு அவதார படலத்திலே இந்த பாடலிலே சொல்லுவான். சரி, அந்த அவையடக்க பாடலிலே அவன் பார்க்கடலை சொல்லுகின்ற பொழுதே நமக்கு இங்கேயும் அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை என்றால் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருப்பவன் திருமால்.
அந்த அனந்தனாகி ஆதிசேடன் என்கின்ற பாம்பின் மீது அவன் படுத்து அறுதியில் கொள்ளுகின்றவன். அவன் மலை என விழி துயல் வளரும் மாமுகில். அவன் அங்கே மலையாக உயர்ந்து ஒரு மாமுகிலாக காட்சி தருகின்றான். அந்த மாமுகில் என்று ஏன் திருமாலை சொல்லுகிறார்கள் என்றால் அவனுடைய நிறம் கார் வண்ணம். எனவேதான் மாமுகில் என்கின்றார். சரி, உலை உறும் அமரருக்கு உரைத்த வாய்மையை, அதாவது தேவர்கள் எல்லாம் திருமாலிடம் சென்று ராவண கூட்டத்தார் எங்களுடைய தவங்களை அடிக்கடி கலைக்கின்றார்கள், எங்களை ஓட ஓட அடித்து உதைத்து விரட்டுகின்றார்கள், எங்களுக்கு அவர்களை வெல்லக்கூடிய வழியே தெரியவில்லை என்று அங்கே திருமாலிடம் முறையிட்ட பொழுது அங்கே திருமால் அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் அந்த ராவண கூட்டத்தினுடைய கொடுமையெல்லாம் ஒழித்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை நான் தருவேன், உங்கள் துன்பத்தை நீக்குவேன் என்று அந்த உரைத்த வாய்மைதான் இங்கே வசிட்டர் வாயிலாக கம்பர் நினைவு கூறுகிறார். சரி, வசிட்டன் ஏன் அதை நினைவு கூற வேண்டும் என்றால், தயரதன் ராமனுடைய தந்தை எனக்கு பிள்ளை பெயர் இல்லை, எனவே இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் மாமுனிவரே என்று வசிட்டனிடம் கேட்க, அப்பொழுதுதான் வசிட்டனுக்கு இந்த வாய்மை தந்தாரே திருமால் அது நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் திருமால் ராமனுடைய அவதாரமாக பிறந்து ராவண கூட்டத்தாரை ஒழிப்பேன் என்பது இதன் பொருளாகும். எனவேதான் வசிட்டன் அந்த அவர் உரைத்த திருமால் உரைத்த வாய்மையை நினைவு கூறுகின்றார். எனவே அந்த அவையடக்க பாடலிலே ஓசை பெற்று உயர் பார்க்கடல் என்று சொல்லுகின்ற பொழுதே இங்கேயும் திரு அவதார படலத்திலே அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் நீமிசை என்று இங்கே கம்பனும் பாடுகின்றார். அதை போலவே இந்த பார்க்கடல் என்கின்ற சொல்லாட்சி கருங்கடல் என்ற அந்த அது ஒரு உருப்பெறும். அது எந்த படலத்தில் என்றால் ராமாயணத்திலே மிதிலை காட்சி படலத்திலே மிதிலைக்கு உள்ளே நுழைகின்றார்கள் ராமனும் லக்குவனும் மாமுனிவனும் விசுவாமுத்திரனும். அப்பொழுது அங்கே மிதிலையினுடைய அரண்மனையிலே அந்த கன்னியர் மாடத்திலே உப்பருகிலே மேல் மாடத்திலே நின்று ராமனை சீதை பார்க்கின்றால், அதை போலவே ராமனும் சீதையை பார்க்கின்றான். அங்கே கம்பன் சொல்லுகின்ற பொழுது மருங்கியில் நங்கையும் வசையில் நாயகனும் ஒருங்கு இரண்டு உடற்கு ஓர் உயிர் ஆயினார், கருங்கடல் பள்ளி கலவி நீங்கிய பின் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்று முடிப்பார். அதாவது கருங்கடல் பள்ளியிலே பள்ளி கொண்டவர்கள் அங்கே கூடி புணர்ந்தவர்கள் திருமாலும் அவனுடைய துணையான லக்குமியும் திருமகளும் அந்த கலவியெல்லாம் நீங்கிய பிறகு பிரிந்து சென்று விட்டார்கள். அப்படி பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்தால் எப்படி பேசல் தோணாதோ பேச முடியாதோ அதை போலவே இங்கே மிதிலையிலே ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது தங்கள் கண்களாலே மட்டும் பேசிக்கொண்டு இரு மனங்களும் ஒன்று கடந்தன என்று கம்பன் மிக அருமையாக சொல்வான். எனவே அங்கே முதலிலே அவையடக்க பாடலிலே பார்க்கடல் என்றவன், அதை போலவே திரு அவதார பாடலிலே அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் நீமிசை என்றவன், மாமுகில் என்றவன் இங்கே கருங்கடல் என்று சொல்கிறார். அது எப்படி பார்க்கடல் கருங்கடல் ஆயிற்று என்கின்ற ஐயம் உங்களுக்குள் எழலாம். சரி, கார்மேக வண்ணன் திருமால், எனவே அவனுடைய அந்த நிறத்தினுடைய சாயையை பெற்று இந்த பார்க்கடலும் கருங்கடல் ஆனது என்று கம்பன் மிக அருமையாக சொல்லுகின்றான். அதை போலவே அந்த அவையடக்க பாடலிலே காசியில் கொற்றத்து ராமன் கதை அரோ என்ற அடிகளை பார்க்கின்ற பொழுதே அந்த காசியில் குற்றம் என்றால் குற்றம் மற்ற ராமனுடைய கதையை நான் பாட வந்தேன் என்பார் கம்பன். ஆனால் கம்பன் அந்த வரிகளை சொன்னாலும் கூட நாம் ஆழ்ந்து படிக்கின்ற காரணத்தினால், ஆய்வு செய்து படிக்கின்ற காரணத்தினால் நமக்கு வாலி வதைபடலம் நினைவுக்கு வருகிறது.